இலக்கியா இருந்துகிட்டு, இப்போ கார்த்திக்கு என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, ரொம்பவே வருத்தத்தோட பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. கார்த்திக்கு என்னாச்சு? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இப்போ ஹைதராபாத் போயிருந்தா, அதாவது இந்த சொத்த பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு குடுக்க முடியாம, ஹைதராபாத்துக்கு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அது அவனோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கடத்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான், இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு ஃபோன் பண்றது, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இதில பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணி, உண்மையிலேயே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் தான் போயிருக்காரா? அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில கௌதம் பயங்கர கோவத்தோட, "உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இலக்கியா. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கும்போது தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு சில எவிடன்ஸ பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. தன்னோட தம்பிய பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு, இப்போ குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா ஓடப் போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் இப்படி கேட்கும்போது, "கௌதம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு ஏதான்னு ஒண்ணு இருக்கா? அதாவது கார்த்திக் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொத்து குடுக்க முடியாதுன்னுலாம் பார்த்தீங்கன்னா ஓடி போகல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக்கு என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. கார்த்திக்க பார்த்தீங்கன்னா யாரோ கடத்தியிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "என்ன சொல்ற இலக்கியா நீ?" அப்படின்னு கேட்கும்போது தான், அது வேற யாரும் கிடையாது. அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கடத்தல செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இலக்கியா உனக்கு என்ன மூளை எதுவும் கெட்டு போச்சா? அவங்க எதுக்காக அதாவது அஞ்சலியோட புருஷன் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக். அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சலி கடத்திருப்பான்னு சொல்லிட்டு சொல்ற? அப்படின்னும்போது, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைக்கிறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைதராபாத் போகல அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, நான் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட நம்பரையும் ட்ராக் பண்ண சொன்னேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃப்ளைட் டிக்கெட் அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கார்த்திக் போயிருக்காரா அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொன்னேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் இந்த ஊர்லயே தான் இருக்காரு. அவரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா, இங்கேயே எங்கேயோ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கமிஷனருக்கே ஃபோன் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கௌதம் உங்க தம்பிய யாரோ கடத்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா செக் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம யாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் டீம்ம வச்சு தேடிட்டு இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்க தம்பிய காப்பாத்திரலாம். உங்க தம்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஊர விட்டு எங்கேயுமே போல. உங்க வீட்டுக்கும், உங்க பழைய வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, காணாம போயிருக்காரு. அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ கமிஷனர் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையாவா மகேஷ்? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ கமிஷனர் கிட்ட கேட்கும்போது, ஆமா கௌதம். இது பார்த்தீங்கன்னா, உங்க வைஃப் என்கிட்ட டீட்டெயில்டா இத சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கடத்தப்பட்ட விஷயம் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹைதராபாத் போயிருக்காரு அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு சைலன்ட்டா விட்டுருப்போம். ஆனா உண்மை இதுதான். உங்க தம்பிய பார்த்தீங்கன்னா கடத்திட்டாங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா கெடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கார்த்திக் ஒரு 2 பேர பார்த்தீங்கன்னா கார்ல ஏத்துனாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டு, அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கர ஷாக்கிங்கோட நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.